நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமா? என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்கா. நம்ம பிசாசா இது? நம்பவே முடியலையே. ஒருவேளை என் கண்ணுல தான் எதுவும் கோளாறு ஆயிட்டோ? தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன. ஐயோ, இவளை இப்படி பாக்குறதுக்கு என்னென்னலாமோ தோணுதே. அடியே பிசாசு, பிசாசு. எரும மாடு. இவன் முன்னாடி அழகா ஆஃப் சாரியெல்லாம் கட்டிட்டு நின்னா ரசிப்பான்னு பார்த்தா பிசாசுன்னு கூப்பிடுறான். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். சே, கொஞ்சம் கூட ரசனையே இல்லை. எப்படி நிற்கிறான் பாரு. அபிச்சலம், அபிச்சலம். என்ன? ஆடியே, முதல்ல கையை இறக்கடி. ஒரு மாதிரி பதறுது. என்னது பதறதா? ஆமாடி, முதல்ல கையை இறக்கடி. என்னெல்லாமோ தோணுது. ஐயோ, இந்த கொஞ்சோட பிட்டு தான் இடிக்குது. என்னது? அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஏரியா. அந்த ஏரியாவில் இப்போ விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா கையை இறக்கடி. என்ன புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் கையெல்லாம் இறக்க முடியாது. என் கை நான் எங்க வேணாலும் வைப்பேன். என்னடி கோலம் இது? புதுசா ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்க? அது ரொம்ப நாளா இந்த ஆஃப் சாரி அப்படியே இருந்தது. கெட்டணும்னு தோணுச்சு, அதனால கட்டினேன். ஆனா எனக்கு வேற என்னெல்லாமோ தோணுது. ஐயோ ஆழியே, உனக்கு ஆஃப் சாரி கட்டணும்னு தோணுச்சு, அதெல்லாம் ஓகே. பகல்ல கட்டிட்டு சுத்த வேண்டியதானடி. எதுக்குடி நைட்டு அதுவும் இந்நேரத்துல போய் ஆஃப் சாரி கட்டிட்டு நிக்கிற? மரமண்டை மரமண்டை. இவெல்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டான், வாய் பேச்சு மட்டும்தான். ஐயோ, நானே எப்படி சொல்றது? பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். என்னடி வாயிலே வச்சு முணங்கிட்டு இருக்கேன்? எருமை எருமை. இப்போ என்ன? நான் எப்போ ஆஃப் சாரி கட்டினா உனக்கு என்ன? எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ தான் நான் கட்டுவேன். அபி, என்ன? அபிச்சலம், பேசாம நீ போய் சுடிதார் மாத்திட்டு வந்துடுறியா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு மைண்டெல்லாம் மாறுது. பேசாம நீ சுடிதாரே மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, சரியான மரமண்டையா இருப்பான் போல. உன் மைண்டு மாறணும் தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கூட புரியாம பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். அபிச்சலம், என்ன இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன? அபிச்சலம், அப்படிலாம் இல்லடி, ரொம்ப அழகா இருக்கடி. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் சரி வராது. நீ போய் மாத்திட்டு வந்துரு, மாத்திட்டு வந்துரு. போ 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 போ. ரசிக்கணும்னு தோணுச்சுன்னா ரசிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ண சொல்ற? ரசிக்க மட்டும் செஞ்சேன்னா பரவாயில்ல, ஆனா அதோட நான் நிறுத்த மாட்டேனே. ஆமா, அப்படியே டார் டாரா கிழிச்சிருவான். எல்லாம் வாய் பேச்சு மட்டும்தான். ஐயோ, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அபிச்சலம், இப்ப போய் ட்ரெஸ் மாத்த போறியா இல்லையா? ஏய், அதெல்லாம் என்னால மாத்த முடியாது. எனக்கே ஆஃப் சாரி கட்டணும்னு இன்னைக்கு தான் தோணி இருக்கு, அதனால கட்டியிருக்கேன். என்னால மாத்த முடியாது, படா. அப்ப சரி, இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்ன என்ன நடக்க போகுது? அது ஏ பொறுக்கி, என்ன பண்ற? என்னென்னமோ பண்ண போறேன் பாரு. என்ன பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, நீ நடந்துக்கிறது கூட தான் வித்தியாசமா இருக்கு. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, ஒழுங்கா சுடிதார போட்டு வந்துருன்னு. நீ தான் இதே ட்ரெஸ்ஸோட இருப்பேன்னு. அப்ப அப்ப அது அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் வாயாலெல்லாம் சொல்ல முடியாது. சரி, உண்மையை சொல்லு. என்ன திடீர்னு ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்க? அதான் அப்பவே சொன்னல, சும்மா கட்டணும்னு தோணுச்சு, அதனால கட்டினேன். இல்லையே, எனக்கு வேற என்னமோ தோணுதே. வேற என்னமோ தோணுதா? அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சும்மா கட்டணும்னு தோணுச்சு, அதனால கட்டினேன். அபி, இந்த ஆஃப் சாரியில நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆஹா, அப்படியா? அப்ப இதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொன்னேன்? அது வேற என்னதெல்லாமோ தப்பு தப்பா தோணுச்சா? சரி, அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்ல, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ஹரா, நீ என்ன அந்த அளவுக்கு நல்லவனா என்ன? நல்லவனா இருக்கணும்னு தான் பார்த்தேன், ஆனாலும் முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லவனெல்லாம் இருக்க முடியாது. சரி சரி, நீ ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்க. நாளைக்கு வேற காலையில ஆஃபீஸ் போகணும்ல. நாளைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே. ஒழுங்கா சீக்கிரமா தூங்கு. என்னது தூங்கணுமா? தூங்குறதுக்காடி இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் தூங்க முடியாது. அப்படி என்ன வேலை இருக்கு? கண்டிப்பா சொல்லணுமா என்ன? ஆமா, நீ தானே ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன. எங்க என்ன வேலை சொல்லு பார்க்கலாம். அதுவா, ரகசியமாய் ரகசியமாய் புன்னகையிட்டால் பொருள் என்னவோ, அவசரமாய் அவசரமாய் மொழி தொலைந்தால் பொருள் என்னவோ. போடா பொறுக்கி பொறுக்கி. அபிச்சலம், என்னடி சிரிக்கிற? வெக்கலாம் படுவியா நீ?
ஏன் நான்லாம் வைக்கப்படக்கூடாதா என்ன? என் அபிச்சல்ல வைக்கப்பட்டு இப்போதானே பார்க்குறேன், அதனால தான் கேட்டேன். சரி சரி, போதும் போதும், ரொம்ப வலியாத. சே பிசாசு, உண்மையை சொல்லு. எனக்காக தானே ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்க. எனது உனக்காகவா? உனக்காகலாம் ஒன்றும் கட்டல. ஓ அப்படியா? ஏ பொறுக்கி, என்னடா பண்ற? சக்தி, எதுக்கு அப்படி பாக்குற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அபிச்சலம் என்ன? இல்ல, எல்லாரும் பொதுவா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சாரி தான் கட்டுவாங்க. நீ என்ன புதுசா ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்க? அதுவா, அது சாரி தான் கட்டலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தான் சாரி கட்ட தெரியாதுல்ல. சரி, அதான் ஆஃப் சாரியை கட்டிக்கலான்னு இதையே கட்டிட்டேன். அடி பாவி, அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. நான் கேட்டப்போ ஏதோ சும்மா தான் ஆஃப் சாரி கட்டினேன்னு சொன்னேன். அது அது சும்மா தான் கட்டினேன். ஐயோ, நானே வாயை கொடுத்து வளரிட்டேனா? அபிச்சலம், இதுக்கு மேலே நடிக்காத. நான் ரூம் உள்ள வந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உன் வாயால சொல்லுவேன்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறேன். இப்போ எப்படி வளர்ன பாத்தியா? ஃப்ராடு ஃப்ராடு, அதான் தெரியுதுல்ல, அப்புறமா என்ன? அபிச்சலம், என் ஃபர்ஸ்ட் நைட் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆஹா, எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அதுவா, என் பொண்டாட்டி அப்படியே அழகா ரெட் கலர் சாரி கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு கையில பால் சொம்போட ரூம் உள்ள வரணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா இப்படி இருக்கியடி. பாரா, ரொம்ப ஆசைதான். நான் வேணும்னா இப்போ ரெட் கலர் சாரி கட்டிட்டு பால் சொம்போட ரூம்குள்ள வரவா? எதுக்கு? வெளியே எல்லாரும் பாக்குறதுக்கா? ஒன்றும் தேவையில்ல, இதுவே ஓகே தான். இல்ல சக்தி, நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட. நான் வேணா வெண்ணிலா கிட்ட போய் சாரி கட்டிட்டு பால் போயிட்டு கிச்சன்ல போய் எடுத்துட்டு வரவா? ஆடியே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது ரொம்ப நேரம் பேசிட்டோமா? நம்ம இன்னும் சரியா பேசவே இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. பேசுனதெல்லாம் போதும், மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ சீ போடா. நேற்று முன்னிரவில் திரவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதினோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. ஏப்பா சக்தி, சக்தி, என்ன இவன்? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், இவன் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏப்பா சக்தி, ஏப்பா சக்தி, என்னாச்சு இவனுக்கு? மூஞ்சி வேற ரொம்ப பிரைட்டா இருக்கு. எதையோ யோசிச்சுட்டு போன மாதிரி போயிட்டே இருக்கானே. என்னவா இருக்கும் தெரியலையே. ஓ ஐயோ, இதை மறந்தே போயிட்டேன்ல. இன்னைக்கு தானே இவன் முதல் நாளா ஆஃபீஸ் போறான். அதனால அதை யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கானே, என்னன்னு தெரியலையே. அப்படியே தான் இருக்கும் போல. சரி, அப்போ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். நம்ம தான் பாவம் குளிச்சுட்டு கிளம்புவான். நேரம் வேற ஆயிடுச்சு, இப்போ 7 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு வேற போகணும்னு சொன்னான். அதான் யோசிச்சுட்டு போவானா இருக்கும். என்னாச்சு இந்த கிறுக்கனுக்கு? பேந்த முடிச்சுட்டு பல்ல இழிச்சிட்டே போயிட்டு இருக்கான். மாமா வேற சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க, காதுல வாங்காத மாதிரியே போயிட்டு இருக்கானே. கிறுக்கதும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே. மச்சான் மச்சான், பாவி பையன் மோகனே, இவ்வளோ பக்கத்துல இருந்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுறேன், செவுடை மாதிரியே போயிட்டு இருக்கான். சரி, அப்பங்காரன் கூப்பிட்டதுக்கு தான் சவுண்ட் விடல, நம்ம கூப்பிட்டா எட்டி பாப்பான்னு நினைச்சான். கிறுக்கன் பல்ல இழிச்சிட்டு பேந்த முடிச்சுட்டு கோயா மாதிரியே போயிட்டு இருக்கான். டே மச்சான் மச்சான். அட கடவுளே, இந்த கத்துறே, அதுவும் இவ்வளோ பக்கத்துல நின்று கத்துறேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். டே எரும மாடே, ஏடே காது கேட்கதா இல்லையா? செவுட்டு பையன் அந்த ஆளு போறான் பாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வேற, அங்க போயிட்டு இப்படி கோயா மாதிரியா தெரியுமா? டேய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? யாராச்சும் சூனியங்கினியும் வச்சுட்டாவளா என்னன்னு தெரியலையே. மச்சான் மச்சான். டேய் பைத்தியக்காரா, நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறதாவது கண்ணு தெரியுதா இல்லையா? டேய் மச்சான் மச்சான், நீ எப்படா வந்த? டே வேணாம், என் வாயில நல்லா வந்துட பாத்துக்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷமா உன் பின்னாடி தாண்டா அலைஞ்சிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க என்ன? ஐயோ அப்படியா மச்சான், நான் உன்னை பார்க்கவே இல்லை மச்சான்.
அதானே எப்படி பாப்ப? சிந்தனை முழுக்க இங்க இருக்கணும், சிந்தனை வேற எங்கேயோ இருந்தா பார்க்காத மாதிரி தான் இருப்ப. பல்ல இழிச்சிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உங்க அப்பா அவ்வளவு நேரம் கூப்பிடுறாரு, என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்க வழி இல்லாம அந்த ஆள போயிட்டு இருக்க. இல்ல என்ன கிறுக்க உனக்கு பிடிச்சு போச்சு? என்னது அப்பா கூப்பிட்டாங்களா? எப்ப மச்சான் எப்ப? இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய் என்னடா யாராவது சூனியம் கிணி வச்சுட்டாங்களா? அது ஒன்னும் இல்ல மச்சான், சொன்னா உனக்கு புரியாது போடா. என்னது புரியாதா? என்னலே ஒரு மார்க்கமா பேசிட்டு திரியறா? அது ஒன்னும் இல்ல மச்சான், போ மச்சான். எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுடா. என்னது வெக்கமா வருதா? டேய் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தோல, தயவு செஞ்சு வெக்கம் மட்டும் படாத. போக்க சகிக்கல. சை கன்றாவி கன்றாவி. போ மச்சான். அடக்கு இருக்கு பயப்புள்ளா. ஆமா வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது? அதுவா? போ மச்சான், எனக்கு ரொம்ப வெக்கமா வருது, நான் கிளம்புறேன். என்ன வெக்கமா வருதுன்னு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். டே மச்சான், எதுக்குடா வெக்கமா வருது? சொல்லிட்டு போல, இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். ஏடே போ மச்சான், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. போ மச்சான். என்னது நான் சின்ன பையன், எனக்கு எதுவும் சொன்னா புரியாதா? என்னது இந்த கிறுக்கன் அவன் பாட்டுக்கு பேசிட்டு போறான்? கன்ஃபார்மா பைத்தியம் தான் முடிச்சிட்டு, யாரோ இவனுக்கு நல்ல சூனியம் வச்சிருக்கான்னு நினைக்கேன். அதான் சில நேரத்துல நல்லா இருக்கான், சில நேரத்துல கிறுக்காயிடுறான். என்னத்த பண்ண? அபி என்னாச்சு இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிட்ட போல? வெண்ணிலா அது இன்னைக்கு தான் சக்தி ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறான். சரி அதனால சீக்கிரம் முடிச்சிடலான்னு சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? அதான் மூஞ்சி ரொம்ப பிரகாசமாக இருக்கோ? ஆமாம் வெண்ணிலா, ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறான்ல, அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால தான். அபி ரியாக்கா, ஓ மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு போலையே, சம்திங். ஐயோ ரியாக்கா என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியலையா? எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. அபி வெண்ணிலா சொல்லு. அடியே நீ எதுக்கு இப்படி கத்துற? சில்லறியாக்கா இவ கழுத்தை பாருங்களேன், இவ கழுத்துலலாம் ஒரே காயமா இருக்கு. என்னது கழுத்துல காயமா? ஐயோ நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க வேற கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. அபி எங்க காட்டு பார்க்கலாம். ரியாக்கா அது ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேத்துலேருந்து ஒரே இச்சிங்காக இருந்தது, அதான் அப்படி செவந்து போயிருக்கு. அடியே உன் கழுத்தில் இருக்க காயத்தை பார்த்தா பூச்சி கடிச்ச மாதிரி தெரியலையே, வேற யாரோ கடிச்ச மாதிரிலாம் இருக்கு. ரியாக்கா சத்தியமா பூச்சி தான் கடிச்சது. ரியாக்கா வேற யாரும் வந்து கடிக்க போறாங்க. இல்லா இப்ப நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்ல அபி வேற யாரோ வந்து கடிச்சிருப்பாங்கன்னு ரியாக்கா சொன்னதும் சிரிச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, வேற யாரும் வந்து உன்னை கடிக்க போறா. ஐயே என்னடி எங்ககிட்டே போய் சொல்றியா? ரியாக்கா நான் என்ன போய் சொன்னேன்? நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை. சம்திங் நடிக்காதடி, உன்னை பார்த்தாலே தெரியுது. ரியாக்கா எனக்கும் இந்த டவுட் இருந்தது தான் பார்த்துக்கோங்க. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இவன் மூஞ்ச பாருங்களேன், நல்லா பிரைட்டாக பிரகாசமாக இருக்கு. அது மட்டும் இல்லை கழுத்துலலாம் தடிச்சு இருக்கு. ஏதோ நடந்திருக்கு, ஆனால் இவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே ஃப்ராடு எப்படி நடிக்கிறா பாருங்களேன். பூச்சி கடிச்சிருச்சாம்ல பூச்சி, அதானே எந்த பூச்சி கடிச்சிருக்கோன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அட பாவீங்களா, 2 பேரும் ஒன்று சேர்ந்து இப்படி கலாய்க்கிறாங்களே, இவங்க கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். அபி இப்போ எங்க கிட்ட சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, எந்த பூச்சி கடிச்சது? வெண்ணிலா என்ன உங்களுக்கு காலையிலே நேரம் போகலையா என்ன? 2 பேரும் என்ன வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? நானே சரி காஃபி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தா நீங்க என்ன இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இவன் மட்டும் இப்படி சுத்திட்டு இருக்கல, இவங்க வீட்டுக்காரரும் இப்படிதான் சுத்திட்டு இருக்காப்ல. ரியாக்கா என்ன சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தியை பார்த்தேன். மூஞ்செல்லாம் பிரகாசமா அப்படியே பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்படியே கண்டும் காணாத மாதிரி அப்படியே பல்ல இழிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல வெண்ணிலா, மாமா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சக்தி என்னடானா கண்டுக்காத மாதிரி காது கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கான். ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா வெண்ணிலா அந்த அளவுக்கு போயிருச்சுதான். என்ன நீங்க சும்மா எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. ஆடியே நில்லடி, தூக்கமா வருதா? சக்தி இன்னைக்கு வேலைக்கு போறான், அதனால தான் சீக்கிரமா முடிச்சேன்னு சொன்னேன். இப்போ என்ன தூங்க போறேன்னு சொல்றேன்? ஆமா சீக்கிரமா தான் முடிச்சேன், அதுக்குள்ளே இப்போ திரும்ப தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். அடியே ஃப்ராடு, அப்படியே தப்பிச்சு ஓடிலாம் நினைச்சியா? விட மாட்டோண்டி. ஐயோ பசமா மாட்டிக்கிட்டேன். வெண்ணிலா அத்தை கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேட்டு வரேன். எங்க போற? அத்தையும் கூப்பிடல, சொத்தையும் கூப்பிடல, யாரும் கூப்பிடல. சும்மா உனக்கு பிரம்மையா இருக்கும். அது எப்படி உன் காதுக்கு மட்டும் அத்தை கூப்பிடுற மாதிரி கேட்கும்? எங்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. ரியாக்கா உங்களுக்கு எதுவும் கேட்டுச்சா என்ன? அதானே எனக்கும் கேட்கலையே, அது எப்படி உனக்கு மட்டும் கேட்கும்?
ரியாக்கா உங்க ரெண்டு பேருக்கும் சரியா காது கேட்கலன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாங்க, எனக்கு கேட்டுச்சு. இந்த பாருங்க, இப்ப கூட கூப்பிடுறாங்க பாருங்க. எங்க கூப்பிடுறாங்க? அத்தை இதோ வந்துடுறேன். ரியாக்கா எப்படி எஸ்கேப் ஆவறா பாருங்க. ஆமா வெண்ணிலா, கூப்பிடவே இல்ல, அதுக்குள்ள எப்படி ஓடுறா பாரு. அபி, உன்னை யாரும் கூப்பிடலன்னு தெரியும், நீங்க வா, காஃபி கேட்டல்ல. ஐயோ, ஆளை விடுங்கடா சாமி, விட்டா போதும், இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கலாய்ச்சி தள்ளிடுவீங்க. அபி, காஃபி குடிச்சிட்டு போ. வெண்ணிலா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மோகனா சங்கரம்மா, ஹாய் உமர் பரக்கத் சிஸ்டர், ஹாய் நபிகா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.